வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. பழனி வராரு. கூட சுகன்யா 2 பேருமே வராங்க. வந்த உடனே எல்லாருக்குமே ஸ்வீட் தராங்க. "என்னடா எல்லாருக்குமே ஸ்வீட் தர? என்ன சந்தோஷமா இருக்கியா? என்னடா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாக்கா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன்." எடுத்துங்க எடுத்துங்க ஸ்வீட் எல்லாரும் எடுத்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சேர்ந்து குடுக்குறாரு. "என்னன்னு சொல்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. வாங்க வாங்க அம்மா நீயும் வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோமதி 2 பேர் கையை பிடிச்சிக்கிறாரு. "ஒரு அம்மா என்னை பெத்தவங்க, இன்னொரு அம்மா என்னை வளர்த்தவங்க. 2 பேர்கிட்டையும் ஒரே நேரத்தில் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, அம்மா நீ ஆயாவாக போற, அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. "நான் அப்பாவாக போகிறேன்னு" சொல்கிறாரு. சூப்பர்டா சூப்பர், அப்பா எனக்கு இப்போ தாண்டா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோமதி ஹக் பண்ணிக்கிறாங்க. "அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்குது. அப்போ இந்த வீட்டுக்கு 2 குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம் சூப்பர்டா சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு. "இங்கே பாரு, இனிமேல் நீ நல்லா பொறுப்பாக இருக்கணும் சரியா?" அப்படின்னு சொல்கிறாரு. "இங்கே பாருமா சுகன்யா, நீ கடைக்கெல்லாம் போயிட்டுருக்காத, வீட்டில் இரு சரியா? அப்புறமா உன்னால் முடிஞ்சப்போ செய்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஐயோ என்னால் கடைக்கெல்லாம் போகாமல் இருக்க முடியாது, நான் முடிஞ்ச வரைக்கும் போகிறேன். எல்லாரும் வீட்லேயும் அதை தான் சொல்கிறாங்க, இருந்தாலும் என்னால் சும்மா இருக்க முடியாதுல்ல" அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க. "சரிம்மா பார்த்துக்கோ சரியா? இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது, சமையல் என்னோடது தான், நான் சமையல் பண்ணி போடுறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு அப்புறம் போங்க" அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. "நான் போய் சமையல் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கோமதி. இங்கே உள்ளே இருக்காரு கதிர். அப்படியே பழனி வராரு. கதிர் பழனி 2 பேருமே சேர்ந்து ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பழனி சொல்கிறாரு, "அம்மா என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், சுகன்யாக்கும் எனக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஆனால் அம்மா கூப்பிட்டா கூட வராது, இங்கே அது சந்தோஷமாக இருக்குது அம்மா" அப்படின்னு பழனி சொல்கிறாரு. "என்னம்மாம்மா இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் போய் கூப்பிடுங்க, கூப்பிட்டா கரெக்டாக தான் இருக்கும்" அப்படின்னு சொல்கிறாரு. "என்ன கதிர் நீ இப்படி பேசுகிற? ஏன் அம்மா இங்கே இருக்கிறதுல உனக்கு பிடிக்கலையா என்ன?" அப்படின்னு பழனி கேட்குறாரு. "இல்லைம்மாம்மா அதுக்காக இல்லை, இதுக்கு முன்னாடியே அம்மாக்கும் அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை தெரியுமா? ஆனால் இப்போது ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடுச்சு" அப்படின்னு சொல்கிறாரு. "ஆமாம் ஆமாம், அக்கா மாமா 2 பேருமே எப்பவுமே சண்டை போட்டதே இல்லை, இருந்ததுலேயே பெரிய சண்டை இப்போ கோச்சிட்டு சண்டை போட்டது மட்டும்தான்" அப்படின்னு பழனி சொல்கிறாரு. "இல்லை அப்பத்தா வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டுருக்கு" அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. "சரி கதிர், நான் போய் அப்பத்தாவை கூப்பிட்டு பார்க்குறேன், வந்தால் சரி" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாமே ராஜி கேட்டுக்கிறாங்க. அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பேசவே இல்லை. எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றாங்க. "இதை சாப்பிட்றா அதை சாப்பிட்றா" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி விழுந்து விழுந்து பழனியும் சுகன்யாவும் நல்லா சாப்பாடு போடுறாங்க, கவனிக்கிறாங்க. அப்போ பழனி சொல்கிறாரு, "அம்மா நீ வீட்டுக்கு வந்துருமா" அப்படின்னு சொல்லிட்டு. "டேய் என்னை எதுக்குடா கூப்பிடுற? என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னால சக்தி, அவன் வந்து என்னை கூப்பிட்டோம், நான் வரேன், அப்போ கூட நான் யோசிப்பேன், வரமாட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னம்மா இப்படி சொல்கிற, யோசிப்பேன்னு சொல்லிட்டு? நாங்கள்லாம் அங்கே இருக்கோம்ல, எங்கள் மேலே உனக்கு பாசமே இல்லையா?" அப்படின்னு பழனி கேட்குறாரு. "அதெல்லாம் இருக்குடா, என்னை போன்னு சொல்லுவீங்க, அப்புறம் வான்னு சொல்லுவீங்க, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்குது" அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. சொல்லிட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காரு. கதிர் எப்படி அனுப்புறது அப்பத்தாவை வீட்டுக்கு? மாமா வேற வீட்டுக்கு வரணும்னு சொன்னாரே அப்படின்னு கதிர் அப்படியே யோசிக்கிறாரு. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. கதிர் ரூமுக்கு வராரு. பின்னாடியே ராஜியும் வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, "கதிர் உங்ககிட்ட ஒன்று பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன? எதுக்காக நீ அப்பத்தாவை வீட்டுக்கு அனுப்ப சொல்கிற? எதுக்காக அத்தைக்கும் மாமாவுக்கும் சண்டை வந்ததுக்கு காரணமே அப்பத்தான்னு சொல்கிற?" ஐயோ இதெல்லாம் இவ கேட்டுட்டாளா மாமா கிட்ட பேசும்போது அப்படின்னு கதிர் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. "இங்கே பாரு பேசு" அப்படின்னு சொல்கிறார். "இல்லை நீ படி, அப்புறமா நம்ம பேசிக்கலாம்" அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. "இங்கே பாரு கதிர், நீ பேசுறது